கீதம் நிலையான வாழ்வின் வேதம் அன்பே எந்த வாழ்வில் ஒரு நாள் இன்பம் தரும் காதல் திருநாள் அலை மோதுதே மனமே அலை மோதுதே கலையேவும் காதல் கீதம் நிலையான வாழ்வின் வேதம் ஆவி உடல் பொருள் நீ அல்லவோ எனதாருயிரே நிலை மாறிடுமா வானமுதே 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 மானம் பிரதானமே வாழ்ந்திடுவோமே மானம் பிரதானமே வாழ்ந்திடுவோமே அன்பே நமது வாழ்வில் ஒரு நாள் இன்பம் தரும் காதல் திருநாள் அலை மோதுதே மனமே அலை மோதுதே மனம் போல வாழ்விலாமே மகிழ்வோம் என்னாலுமே நமஸ்காரம் வாப்பா உட்கார். நீங்க வந்த பிறகு காபி சாப்பிடலாம்னு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சாப்பிட்டு இருக்கலாமே. நீங்க வராம நான் எப்படி சாப்பிடுறது சொல்லு. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் என் லட்சுமி தான். என் லட்சுமி தான் எனக்கு சர்வமும். அதப்பா அந்த முகத்துல ஒரு புன்னகை கண்டா என் உள்ளம் எல்லாம் பூரிக்கும். அவ வராம நீங்க இப்படி இருக்கிறீங்க என்னதான் நான் எங்க வெளியே போனாலும் ஒரு நிமிஷம் கூட தங்க மனசு வர்றதில்லை. அப்பா நானும் ரவியும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். சுபம். என்ன காமாட்சி இது? கை தவறி போயிடுச்சா? அப்பா ரவி தற்சமயம் ஊருக்கு போக மாட்டார். எனக்கு இந்த லீவு நாள்ல சைக்காலஜி சொல்லி தரேன்னாரு. ஓ ரொம்ப நல்லது. நம்ம வீட்லயே தங்கலாம், நம்ம வீட்லயே சாப்பிடலாம். சாப்பாட்டை பத்தி என்னங்க? அதெல்லாம் முடியாது. நீங்க எங்க வீட்லயே தான் சாப்பிடணும். என்ன லட்சுமி அந்த பிள்ளை யாரு நாம யாரு குலங்கோத்திரம் தெரியாம நம்ம வீட்டுல இருக்கிறதாவது நல்லா இருக்கு. எனக்கு குலங்கோத்திரத்துல நம்பிக்கை கிடையாதம்மா. அதுல இந்த காலத்துல ஜாதி பேதத்தை யார் பாக்குறாங்க? நல்லா சொன்ன. இந்த பாழா போன ஜாதி பேதத்தால தான் தேசத்தையே நாட்டு விட்டு வச்சிருக்காங்க. விட்டு தெரியல அவ பேச்சு. இந்த பாரு காமாட்சி, நம்ம லட்சுமிக்கு பிரியமானவன் எவனா இருந்தாலும் சரி, எந்த குலமா இருந்தாலும் சரி, அவள் மனம் போல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட தயாரா இருக்கேன். சரிதான் சரிதான். ஏதோ என் புத்தி கெட்டின வரைக்கும் சொன்னேன். உன் மனசுல எப்படி எல்லாம் இருக்குன்னு நான் கண்டேன். உன் இஷ்டப்படியே என்னமோ என் மனசுல பட்டதை அனுமதி என்ன கொண்டுட்டியாப்பா? என்ன பட்சத்துல என்ன வைச்சுடா? கொஞ்சம் கூடமாட ஒத்தாசம் பண்ணப்படாது. கூட்டு முடியுமா? நான் ஒத்தா செஞ்ச நீங்க கஷ்டம் செய்யறது எதுக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் பிடி. எங்க அம்மா செய்ய சொன்னாங்க, கடனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா சொன்னாங்களா? லட்சம் மேல கண்ணால பண்ணி வைக்க உங்க பாரிய தயார் பண்றாங்க. அதாவது என்ன உளற? ஒண்ணு ஆய மூடு. வேலைக்காரனா ஒழுங்கா இல்லாம கடக்கிற வேலையை போட்டுட்டு கல்யாண காட்சி பேச வந்துட்டே பெரிய மனுஷனாட்டம். உன்னை டிஸ்கஸ் பண்றேன் பாரு. வெளியே போடா. எப்படிமா இன்னும் பாரு. நீ கசரிச்சு போதும். இப்படிவா.
என்ன காப்பாத்தினியம்மா. உன் வாயிலிருந்து இந்த உத்தரவு எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ வாழ்க, தேக பயிற்சி வீழ்க. ஏண்டா சுண்டு என்னது அந்த லட்சுமி கூட மாட இருந்து காதல் செய்ய சொன்னேனா இல்லையா? சரியா போச்சு. நீ சொன்னதுல இருந்து படிக்காத புஸ்தகம் எல்லாம் படிச்சு படாத பாடெல்லாம் பட்டு அந்த காதல் கீதல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். நீ காதலிக்கிற சரிடா, அந்த லட்சுமி உன்னை காதலிக்க வேணா? வேண்டாம் யாரு சொன்ன? காதலிக்க சொல்ல நானா மாட்டேங்கிறேன். கடையும் உலக கொழுந்து. வர்றேன் லட்சுமி. கேட்டியா? என்ன அந்த ரவி லட்சுமியும் உமா மட்டும் சிரிக்கிறேன். இது என்ன புதுசா? அவங்க 2 பேரும் இப்படித்தான் தினமும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உன் தலையில எழுத்து நீ அப்ப அழு. அவங்க சிரிச்சா நான் அழணுமா? எதுக்கு? எதுக்கா? உனக்கு மானங்கன்னு எல்லாத்துக்கு. அவங்க 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டா நீ அழுதுபடி தவிர வேற வழி. அதுக்குத்தானா இந்த ஒப்பாரு? அம்மா, அந்த ரவியால காதல் பண்ணத்தான் முடியும், கல்யாணம் செஞ்சுக்க முடியாதும்மா. ஏன்? ஏன்னா அவனுடைய ஜாதி வேற, நம்ம ஜாதி வேற. உன் மாமனுக்கு தான் ஜாதி பேதத்தை பத்தி அக்கறை இல்லையா மேடா? மாமாவுக்கு அக்கறை இல்லைன்னா ரவியோட அப்பா அம்மாவுக்கு? ஆமா ஆமா, அது இப்பவே தெரிஞ்சுக்கணும். என்ன? சரி, ரவியோட அப்பா பேர் என்ன? ராம்சாமி இல்ல? சரி சரி, நீ போய் ஒரு காகிதம் பேனா கொண்டு வா. ராமசாமி பிள்ளைக்கு ஒரு சவால் எழுது. எதுக்கு? எதுக்கா? உனக்கு மூளை இல்லாத கண்டாவிச்சு. ஓஹோ, ஏமா அவருக்கு தபால் எழுதுனா மூளைய வாங்கி லாரியில அனுப்புவாரா? வாய முடிட்டு எழுத சொல்லியாண்டா. சொல்லுங்க. மகாராஜ ராஜஸ்ரீ ராமசாமி பிள்ளை அவர்களுக்கு நமஸ்காரம் செய்து. நமஸ்காரம். உங்கள் குமாரன் ரவீந்திரன் சகவாச தோஷத்தினால் வேறு ஜாதி பெண்ணை கலப்பு மணம் செய்து கொள்ள தீவிரமாக ஏற்பாடு செய்து வருகிறான். சீதா, சீதா, என்னங்க? கேட்டே அவன் மகன் செய்த காரியத்தை? என்னங்க? ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாட்டமா போச்சு. நீ அவனுக்கு அம்மா தானே? அவன் வேற ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா? வேற ஜாதி பொண்ணையா? ஆமாண்டி, ஆமா. அவன் சிநேகிதனா எனக்கு லெட்டர் எழுதிட்டான். நம்ம ரவி நமக்கு தெரியாம இந்த மாதிரியான காரியத்தை செய்யவே மாட்டான். நமக்கு தெரிஞ்சாதான் விடமாட்டோம்னு நல்லா தெரியுமே அவனுக்கு. ரவியை உடனே வர சொல்லி லெட்டர் போடுங்க. அவனை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அவன் என்னடி விசாரிக்கிறது? உடனே அவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தந்தி கொடுத்துறேன், அவ்வளவுதான். என்னதான் பேச்சு பலமா இருக்கு? வாங்கண்ணா, உட்காருங்க. என்ன விஷயம்? எல்லாம் நம்ம ரவி கல்யாண விஷயம் தான். செய்துவிட வேண்டியது. ஆனா இந்த காலத்து பசங்களுக்கு குடும்ப கஷ்டமே தெரியலையே. இத பாரு, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான ஒரு மாப்பிளை, அந்த பய வேளா வேலைக்கு திட்டுட்டு வீட்டை விட்டு அசையாம குத்துக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கான். ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கான், அதை வச்சுக்கிட்டு ஒரு வேலை வெட்டி தரக்கூடாதா? உடம்பு வளையவனாங்க. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். அந்த பயலை கூப்பிட்டு, ஏதா மடப்பய மருமவனே, வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இருந்தா இரு, இல்ல என்ன வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கண்டிச்சு கேட்டுட்டேன். யாரு? நம்ம ராமதேவா? ஆமா. நீங்களா? வாங்க 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 வாங்க. அப்பா என்னங்க இருக்காரா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, வேலை கிடைச்சிட்டா? என்னங்க? என்ன வேலை கிடைச்சிருந்தா கொல்ல பக்கமா வருவேன், திரு பக்கம்ல ராஜா மாதிரி வந்து இருப்பேன். வாங்க, நீங்க இனிமே வேலைக்கே போக வேண்டாம், இங்கே இருங்க. உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ற, நான் வீட்டுல இருந்தா வீட்டு சோம்பேறியம்மா, தெருவுல சுத்தினா தெரு சோம்பேறியம்மா. ஆமா சரோஜா, காலையில இருந்து நான் ஒன்றும் சாப்பிடல, பயத்தை பசிக்குது. ஏதாவது இருந்தா கூட கொண்டாடுறேன். சாப்பிடலாம். பாப்பா இந்தாங்க. நீ சுட்டியா? என்னங்க?
என்ன மிளகாயா? நம்ம தோட்டத்துல நாங்க என்ன அந்த மூட்டைகள் எல்லாம் உள்ள போடா போடா. என்னப்பா? மிளகா அம்மா நம்ம தோட்டத்துல வாங்குது. என்ன திறமை இருக்கு பத்தியா? ஏய் எல்லாம் அந்த பறவைகளை கொண்டு வை. ஐயோ ஏம்மா? அங்க வேண்டாப்பா. ஏம்மா? ஒண்ணு இல்லப்பா, அங்க ஆமா நிறைய எலிங்க இருக்குப்பா. எலிகளா? பரவாயில்லம்மா, மிளகாக்காரன் தாங்காம தும்மி தும்மி பிராணனை விட்டு. வேண்டாப்பா, புள்ள வைக்கலாம். பேச என்னப்பா கொடியா? ஐயோ என்னப்பா இது? என்ன பண்ணி பேச? போபா ஏம்மா? ஒண்ணு இல்லப்பா. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, இது வந்து அப்ப நான் போயிருக்காங்க போங்க. அப்பா வந்தா பாருங்க. சீக்கிரம் தண்ணி விடுமா? சீக்கிரம் விடாம. என்னம்மா அது? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, பூனை. ஐயா ஒரு வாங்கி சித்த கொடுத்தீங்களா? கொஞ்சம் இல்லப்பா. வா. என்னங்க மாமா வாகன் பயந்துட்டு உடம்பெல்லாம் எரியுதா? அதெல்லாம் ஒண்ணு கட்டுப்படியாவாது. ஐயோ வேண்டாங்க. அது என்ன கலப்பையா கொஞ்சம் பாருங்க சும்மா. வெளியே திரும்ப போயிட்டு வந்தாலே என்னப்பா? உடம்புலாம் ஒரே எரிச்சலா இருக்குமா? கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சாலும் வெந்நீர் தானே, நான் போட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. உனக்கு சிரமம் வேண்டாமா? நான் போட்டுக்கிறேன். விறகு இருக்கு, எந்த இருக்கு? பரவாயில்லப்பா, நான் போட்டு வரேன். பேசாம இருக்குமா? சொன்னா கேளுங்கப்பா. பேசாம தண்ணி இருக்கு. நெருப்பட்டி இருக்குமா? எனக்கு தெரியாத. இதுவும் இருக்குமா? என்னம்மா இது நெருப்பு போச்சு? காத்துப்பா. அட என்னம்மா நீ கையை தட்டி வேற ஆச்சு பேச மாட்டேன். ஒண்ணு செய்யலப்பா. அட என்னம்மா இங்க? கிருஷ்ணா லட்சுமி என்னமா அது? ஒண்ணும் இல்லப்பா, காலு பேசிக்கிடுச்சு. ஓஹோ, ஒரு காலம் பேசிக்கி இருக்கும். இங்க இருந்தா சண்டை வந்திருக்கு. யாருக்கு? ஓ ரவி, உனக்கு தான்ப்பா.
எங்கிருந்து வந்திருக்கிறவி? அப்பா கிட்ட இருந்து. உடனே புறப்பட்டு வர சொல்லிருக்காரு. காதலெல்லாம் கொள்ளை கொண்டாய் கண்ணா கண்ணா. அன்னைக்கு எழுதின சவாலுக்கு கை மேல் பாலு. வெரி குட். சவாலுக்கு பதில் தந்தி. மூஞ்சி பாரு. இது பாரு. இதோட ரவி ஊஞ்சாபலதான். இனிமேலாவது லட்சுமியோட ஸ்நேகமா இருந்து கூடி கொலாவே அவன் மனச உன் பக்கம் அழுக்க பாரு. லட்சுமி, என்ன இது? உன் தாமரை முகம் ஏன் இப்படி வாடி இருக்கிறது? ஆதவன் பிரிவை கண்டு அழகு தாமரை வாடுவது சகஜம் இல்லையா? நீங்கள் ஊருக்கு போவதா? உன் மனமடையும் வேதனையை விட என் மனம் 1000 மடங்கு அதிகமான வேதனையால் துடிப்பதை உன்னால் உணர முடியவில்லையா லட்சுமி? நீ மனோ தத்துவம் படிக்க வேண்டும் என்கிறாயே, என்ன பிரயோஜனம்? பிரேமையால் கட்டுண்ட இருவர் விலகிச் செல்லும் போது அவர்களது 2 உள்ளங்களும் மிக மிக நெருங்கி உறவாடும். அதுதான் மனோ தத்துவம். நான் ஊருக்கு போனாலும் என் உள்ளத்தை உனிலல்லவா விட்டுச் செல்கிறேன். வருந்தான் சீக்கிரத்தில் திரும்பி வந்து விடுவேன். ரயிலுக்கு நேரம் ஆயிடுச்சான். பெரியாஜமா சீக்கிரம் வர சொன்னாங்க. வரட்டும். சார், இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறீங்களா? ஓ, ஐம் சாரி. ஏன் சார், இந்த வண்டி தஞ்சாவூருக்கு எப்போ போகுது? எர்லி மார்னிங் 5 o'clock போகுது சார். ஆமா, நீங்க தஞ்சாவூர் போறீங்களா? எஸ், தஞ்சாவூருக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல என் ஃப்ரெண்டு வீட்டுல கல்யாணம். அங்க போய்கிட்டு இருக்கு. என்னங்க இது? ரவி வந்த உடனே அவனையும் கலந்துகிட்டு கல்யாண ஏற்பாடு செய்யாம திடீர்னு இப்படி முடிவு செய்துட்டு வந்துட்டீங்களே. ஒரு நாள்ல என்ன காரியத்தை செய்ய முடியும்? யார அழைக்க முடியும்? எல்லாம் யோஜனை பண்ணிதான் செய்திருக்கு. இந்த முகூர்த்தம் தவிர இந்த வருஷத்திலேயே வேற முகூர்த்தம் கிடையாது. எது எப்படி ஆனாலும் சரி, நாளைக்கே இந்த கல்யாணம் நடந்து தீரணும், அவ்வளவுதான். அம்மா, பாப்பா ரவி, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கம்மா தந்தி கொடுத்தீங்க? இங்க ஏதோ குடிமுடிவு போச்சு, அவசரப்பட்டு வந்தேன். குடி முழுகனாத்தான் வரவு போல இருக்கு. ஏண்டா, லீவ் விட்டு 1 வாரம் ஆச்சு, உடனே ஊருக்கு வராம மெட்ராஸ்ல உனக்கு என்னடா வேலை? அதுக்கு இல்ல, லெட்டர் எழுதின போருமே. எப்ப லெட்டர் எழுதுறது, எப்ப தந்தி அடிக்கிறதுங்கிறது நீ எனக்கு சொல்லி தர்றியா? நாளைக்கே உனக்கு கல்யாணம்டா. நாளைக்கு இருக்கு கல்யாணமா? ஆமா ரவி, நல்ல இடமா பார்த்து தான் முடிவு செஞ்சிருக்கோம். என்னம்மா இது? எனக்கு சொல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்க எப்படி முடிவு செய்யலாம்? இதுல உன்னை கேட்கறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த இடம், அந்த குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப அழகாவும் இருக்கா, பேர் தேவகி. இன்னும் என்னடா வேணும்? மன்னிக்கணும், நான் ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கா? டேய், என்ன பாருடா, கல்யாண விஷயத்துல நாங்க மட்டும் உன் அபிப்பிராயத்தை கேட்கலன்னு சொல்றியே, இப்ப நீ மட்டும் எப்படிடா எங்களை கேட்காம வாக்குறுதி கொடுத்த? ஏன்டா பேசாம நிக்கிற? பதில் சொல்லண்டா. கல்யாணத்தோட சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டியவன் நான் தானே. அதனால தான் சொல்றேன், துன்பத்தை அனுபவிக்காதேன்னு. உலங்கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டாராம் இல்ல? வாக்கு அப்பா, வாய மூடுற. ஏண்டி பேசாம நிக்கிற? போய் சொல்ல அவனுக்கு. நான் சொல்றது கேளப்பா, நாங்க உனக்கு கெடுதல் செய்வோமா? நீ இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பா. என்னம்மா, நான் அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அம்மா, நீ சொல்லு, கொடுத்த வாக்கு மீறலாமா? நாளைக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நானும் தான்டா வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப ஒரு வருஷத்துக்கு சமைச்சிட்டு நாளைக்கு எங்க வரும் என்ன ஆகுறது? இந்த அர்த்தமில்லாத கௌரவத்துக்காக என்ன நம்பி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா? நாளைக்கு மறுபடியும் அவன் முகத்துல நான் முழிக்க முடியுமா? நீ ஏன்டா மறுபடியும் அவன் முகத்துல முழிக்க போற? அவளை அடியோட மறந்துட்டு மறுவேலை பாரு. ஏன் அவனுக்கு மேல ஆத்திரப்படுறீங்க? பேசாம இருங்க, நீங்க சொல்ற பொண்ணையும் அவன் கட்டிக்கலாம். அம்மா, முடியாதம்மா, முடியாது. கேட்டியாடி, இப்ப நீ நான் அவனுக்கு முக்கியம் இல்ல. இந்த பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காம போய்
நம்ம மாணவ மரியாதையை இழக்கிறத விட பேசாம 2 பேரும் கூட்டு போட்டு ரவி, உன்னால எங்களுக்கு இந்த முடிவு தானே வரணும். உன்னை பெத்து வளர்த்து பாதுகாத்து படிக்க வச்ச நாங்க உனக்கு பெருசா தெரியலையே. போன இடத்துல சில நாள் பையன பெண் உனக்கு பெருசா போயிட்டா. அம்மா, இதோ கடைசியா சொல்றேன், உனக்கு தாயும் தகப்பனும் வேணுமா இல்ல நீ பிரியப்படுற பெண் வேணுமா? 2 ஒண்ணு முடிவு பண்ணு. ரவி, ரவி, ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டப்பா. நான் சொல்றத கேளு. 10 பேருக்கு முன்னால என் மானத்தை வாங்காதடா. இது கையில் உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கணும்னு நினைச்சுக்கடா ரவி. ரவி, அப்பா. சேகர், நீதான் உண்மையான சிநேகிதன். தூர பிரயாணத்தை கூட பொருட்படுத்தாம கல்யாணத்துக்கு வந்து கலந்துகிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம். முகூர்த்த வேலை நெருங்கிடுச்சு, பொண்ணு அழைச்சிட்டாங்க. கோபு, எனக்கு மரியாதை இருக்கட்டும். முதல்ல நீ அங்க போய் ஆக வேண்டியது கவனி. சரி, நான் கவனிச்சு. என்ன பெரியம்மா, இன்னும் ஆகல? அம்மா பார்வதி, தேவகி பார்த்தியா, எவ்வளவு அழகா இருக்கு. என்ன யோசிக்கிற? நம்ம மோசம் பண்ண பாக்குறாங்க, ஏமாத்த பாக்குறாங்க. எல்லாம் மோசம். ஒரு வாரத்து கூட உண்மை கிடையாது. வரதட்சணை படத்துல 500 ரூபாய் குறைச்சுக்கலாம்ல. சொன்ன பிரகாரம் மொத்த பணத்தையும் கீழே வச்சாதான் தாலி கழுத்துல ஏறும். இல்ல கொடுத்துருவாங்க. இல்ல வரதட்சணை பணம் எங்க போகுது? இதுக்காக முகூர்த்த நேரத்துல கல்யாணத்தை நிறுத்துறதா? ஆமா, நான் நிறுத்தத்தான் நிறுத்துவேன். மாமா, மாமா, இந்த அழகான பொண்ணு கிடைக்கலனா என் பிள்ளைக்கு வேற பொண்ணு கிடைக்காதா? புது ரிஸ்ட் வாட்ச் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பழைய சுண்ணாம்பு கரண்ட பத்தியா கொண்டு வந்து கொடுக்குறேன். வாடா. இது உங்களுக்கு நியாயமா? உங்களுக்கு எந்த வகையில குறை வைக்க கூடாதுன்னு என் வீட்டு கூட விற்க தயாரா இருந்தேன். ஆனா அதை வாங்கறதுக்கு தான் யாரும் முன் வரல. உங்களுக்கு ஒரு ப்ரோனோட் எழுத்துறேன், என்ன மன்னிச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. ப்ரோனோட் எதுக்கு? பணம் போட்டு மாட்டி வச்சு அடகுதான் பார்க்கணும். சொன்ன பிரகாரம் 500 ரூபாய் கொடுத்தா கொடு, இல்லைன்னா எங்களுக்கு வழிவிடு. மாமா, உங்க காரை பிடிச்சு கேட்கிற மாமா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. தாலி கட்டுற வேலையில அதை தடுத்து நிறுத்துற தர்மம் இல்ல மாமா. இன்னைக்கு இல்லைனாலும் உங்க பணத்தை நாளைக்காவது என்னால கொடுக்க முடியும். ஆனா இந்த சமயத்துல எங்க மானம் மரியாதை போச்சுன்னா நாளைக்கு அது திரும்பி வருமா மாமா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஆமா, மானம் மரியாதை. நீ கெட்ட கேட்டுக்கு அது வேற வேணுமா? சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வாடா போலாம். நீங்கெல்லாம் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே. ஒரு இளம் பெண்ணின் வாழ்வு முக்கியமா, கேவலம் பணம் முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. தன் தங்கையின் வாழ்வு செழிக்கணும்னு இவன் எவ்வளவு நாளா பாடுபட்டிருப்பான் தெரியுமா? அத்தனையும் ஒரே நிமிஷத்துல நிர்மூலமாக்குறது நல்லதா? தன் சகோதரி மேல இருக்க பாசத்தினால உங்க காலை கூட பிடிச்சு கெஞ்சான். கொஞ்சம் தயவு செய்து கருணை காட்டுங்க. ஆமா, காலையும் பிடிப்பான், கழுத்தையும் பிடிப்பான். பணத்தை கொடுக்காம ஏமாத்துறதுக்கு எது வேணுமானாலும் செய்வான். அட போய் நீ நியாயம் பேச வந்துட்ட. சரி, ஒரு 2 நாள் தவணை கொடுங்க. அவன் கொடுக்க வேண்டிய பணத்தை நானே கொடுத்தது. ஆமா, அவன் கொடுத்துட்டா நிச்சயத்தை நீ கொடுத்து கிழிக்க போற. ஏன்னா நிக்கிறீங்க, வேலை போறான். மாமா, 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 மாமா. கோபு, கோபு, எழுந்து. நான் சொல்றதை கேளு. நீ படிச்சவன், மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை விட்டுட்டு இப்படி பச்சை புள்ள போல அழலாமா? இவனுங்க போன போகட்டுமே, வேறொரு மாப்பிள்ளை கிடைக்காமலா போயிடுவான்? என் மானமே போச்சு சேக்கு. என் தங்கையோட வாழ்வே சிதறி போச்சு. முகூர்த்த வேலையில கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா என் தங்கையை அவன் கட்டிக்குவான் சேக்கு. இனிமே நாங்க 2 பேரும் எங்கேயாவது ஆத்திரியாவது பழத்தையாவது முடிஞ்சு சாவதை தவிர வேறு வழியில் 4 பேர் முகத்துல எப்படி முடிப்பான் சேக்கு. இனிமே என் தங்கையை கட்டிக்க எவன் முன் வருவான் சேக்கு, எவன் வருவான் சேக்கு.
கோபு அதேறிப்படாது. நான் ஒரு யோசனை சொல்றேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த முகூர்த்தத்திலே உன் தங்கையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாகவா சேகர்? உண்மையாகவா? எனக்கு அத்தனை பாக்கியமா? என் தங்கைக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா சேகர்? என்னால இதை நம்பவே முடியலையே. இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் உங்ககிட்ட நான் போய் சொல்றேன். கோபு, கோபு, உன்னை போல ஒரு உண்மையான நண்பன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கிறேன் சேகர். எங்களை வாழ வச்சு எங்க மரியாதையை காப்பாத்திட்டேன். எங்க 10 பேர் நடுவில் மனுஷனாக்கிட்டேன் சேகர். கோபு, என் தங்க பார்வதி எவ்வளவோ புண்ணியம் செய்தவன். சேகர் வா, வந்து உட்கார். வாசிக்கிறா, வாசிங்க. மனிதா, இந்த காயமே பொய்யடா, இது காற்றடைத்த பையடா. பொம்மலாட்டம் இது, பொம்மலாட்டம் இது, நம்பிடுவாய் மனிதா, மனிதா நம்பிடுவாய் மனிதா. அந்த பொம்மையில் நீ ஓர் பொம்மையடா, இது உண்மையடா மனிதா, இதை உணர்ந்து பாராய் மூடா. திரையில் மறைந்த சூத்திரதாரிக்கு தெரியுமடா நமதாட்டம், அவனுக்கே தெரியுமடா நமதாட்டம். மறு நிமிஷத்திலே என்ன ஆகுமோ மாயா உலகின் ஓட்டம். ஆட்டு மந்தையடா நம் கூட்டம், நரி வந்து விட்டால் திண்டாட்டம். பெரும் விந்தையடா இந்த உலகம். வேதமற்ற கல்யாண மேடையும் நாடக மேடையடா, இவையாவும் நான் முகல் நீலையடா, உன்னையே நம்பிடாதடா மூடா. பொம்மலாட்டம் இது, பொம்மலாட்டம் இது, நம்பிடுவாய் மனிதா, மனிதா நம்பிடுவாய் மனிதா. அந்த பொம்மையில் நீ ஓர் பொம்மையடா, இது உண்மையடா மனிதா, இதை உணர்ந்து பாராய் மூடா.